எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. உங்கள வாழைத்தோப்பு வனஜான்னு சொல்றாங்களே! அது எதுக்காக சொல்றாங்க? அதுவா? வாழைத்தோப்பு வனஜா. சித்தி, எனக்கு நீங்க இன்னொரு உதவி செய்யணுமே. நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துருந்த செல்ஃபி. இந்த செல்ஃபிய என் ஃப்ரெண்ட்ஸு தெரியாம பார்த்துட்டானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாது சித்தி. ஒடீசர்னுங்க. அவனுங்களுக்கு என்னமோ ஒண்ணு பிடிச்சி போச்சு. போட்டோ தான் பார்த்தானுங்க. எப்போ பார்த்தாலும் உன்னையே நினச்சிட்டு இருக்கானுங்க. நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் உனக்கு ரெடி பண்ணி கொடுப்பானுங்க. இதுக்கு நீ சம்மதிச்சுன்னா ஒடியில போடலாம். வாய முறா நாயே, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என் ஃபோட்டோ என்னத்துக்குடா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்ச? காசுக்காக கண்டவன் கூட படுக்கிற தேவையான்னு நினச்சிட்டியா? ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னு இருந்தவ தான். என் புருஷனுக்காக நான் மாற்றிக்கிட்டேன். இப்பயும் என் புருஷனுக்காகத்தான் உன்ன மாதிரி எச்ச நாய் கூடலாம். ச்சே, இதுக்கு மேல என்னை தொந்தரவு பண்ணாத. வீட்டை விட்டு வெளியே போடா. சித்தி, உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தத வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். நீ ஒத்துக்கல, நீ ஏன் இந்த வீடியோவை நெட்ல விட்டுருவேன். அதுக்கப்புறம் உன் குடும்பத்தோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். நாளைக்கும் வருவேன். உனக்கு சம்மதம் இருந்தா சொல்லு. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி மஜாவாகவும் இருக்கலாம். உனக்கு காசும் வரும். இல்லை, நீங்க யோசிச்சுக்கோ. அக்கா, என்னக்கா நடக்குது? நீ இதுக்கு மேல பொறுமையா தான் இருக்க பிரியா? சொல்லுக்கா, சொல்லு. என் புருஷனுக்காக தாண்டா இவ்வளோ அமைதியா இருந்தேன். ஆனா இப்படியே போச்சுன்னா என்ன ஒரு நடப்பணமா மாத்திடுவாங்க. என்ன அனுபவிச்ச எல்லாருமே உசுரோட இருக்க கூடாது. கேட்டோடுக்கு புளிய வெற்றா. ஏய், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. டேய், ரிமோட் எடுத்து சேனலை மாத்துடா. பாட்டு முடிஞ்சிருச்சு. அக்கா, என்கிட்ட எங்க ரிமோட் இருக்கு? ஏய், இதுவும் எனக்கு பிடிச்ச பாட்டு தான்டா. மோகன் எப்படி நடிச்சிருக்காருன்னு பாரு. தூக்கமா வருது. உனக்கு தூக்கம் வரலையா? எனக்கு ஒன்றும் வரலக்கா. ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வர நினைக்கலையே ஆசமக வளர்க்கலையே சேதி என்ன
வனக்கிளியே. டேய் மணி, எனக்கு தூக்கம் வருதுடா, தள்ளி படு, அங்க படு. ஆனால் இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்ட்டு எனக்கு தெரியல. நீங்கள் வித்த தெரிஞ்சவர், கொஞ்சம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மாப்பிள்ள இருட்டிருச்சுன்னு வச்சுக்க, கோழி கூட்டுக்குள்ள போய் தானே ஆகணும். அவ தூங்கிட்டு இருப்ப நீ நினைப்ப, ஆனா அவ தூங்க மாட்டா, தூங்குற மாதிரியே நடிப்பா. அப்ப நீ என்ன பண்ற, உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுரு, அம்மனமா பக்கத்துல போய் படுத்துரு. அப்புறம் அவன் மேல கைய போடு, நைஸா போடுறா. அப்புறம் காலை போடு, அப்புறம் அவ கைய தடவுடா, அதுக்கப்புறம் அவளை போடுறா மொத்தமா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? போய் போய் ஒன்ன போய் நம்புனேனடா. சி, சாரிக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, ப்ளீஸ்க்கா. என் பர்பச்செல்லாம் கேட்டு நான் தப்பா நடந்தது தப்புக்கா. கால் வேணா விடுறக்கா, ப்ளீஸ்க்கா. என்ன மன்னிச்சிருக்கா அக்கா. அக்கா சி, கையடுறா. அப்ப இத்தனை நாளா இந்த நோக்கத்துலதான் நீ என்ன பாத்திருக்க. நினைச்சாலே கேவலமா இருக்குடா. இரு,
உன்னை உங்க அம்மா கிட்ட சொல்றேன். அக்கா 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 மன்னிச்சிருக்கா அக்கா, நான் பண்ண தப்புதாக்கா அக்கா. அக்கா அக்கா மன்னிச்சிருக்கா, அம்மா எல்லாம் போவேனாக்கா ப்ளீஸ்க்கா அக்கா அக்கா. காலில் வேணா விட்ருக்கா அக்கா 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 தள்ளி போடா. அக்கா 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 நான் தெரியாம பண்ணிட்டேன்க்கா, நான் மன்னிச்சிருக்கா அக்கா. ஒருவேளை அவன் என்ன அடிச்சானா அப்புறம் என்ன பண்ணுவேன்? யோசிக்கவே வேணாம், பட்டுன்னு காலில் விழுந்துரா, கெஞ்சி அழு, கதறி அழு, தேம்பி தேம்பி அழு. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா அக்கா, காலில் வேணா விட்ருக்கா ப்ளீஸ்க்கா, என்ன விட்டுருக்கா அக்கா. நான் பண்ண தப்புதான்க்கா, என்ன மன்னிச்சிருக்கா அக்கா அக்கா. டேய், ஆடு மாடு நான் எல்லாத்துக்குமே காம உணர்ச்சி இருக்கு. ஆனா அஞ்சறிவு ஜீவனுக்கும் இந்த மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அத எங்க காட்டுறதுன்ற ஒரு விவஸ்தை இருக்குல்ல. ஒரு பொண்ணு உங்ககிட்ட அக்கறையா பேசினாலே அதெல்லாம் நீங்க காமத்துல தான் பாப்பீங்கல்ல. நான் இங்க ஒழுங்கா இருப்பேன்னு நம்பிக்கையில தான் என் புருஷனை தனியா விட்டுட்டு வேலைக்கு போயிருக்கான். அவனுக்கு போயிட்டு நான் எப்படிடா துரோகம் பண்ணுவேன்? நான் துரோகம் பண்ணுவேன் நீ எப்படி நினைச்சு பார்த்த? சரி, நடந்ததெல்லாம் விட்டுரு. உனக்குன்னு ஒரு பொண்ணு இந்த ஊர்ல இல்லாமலா இருப்பா? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க. இதெல்லாம் இந்த வயசுல தோன்றதுதான். நான் உங்க ஆத்தா கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன், பயப்படாத. ஆனா உன் மேல இருந்த மொத்த நம்பிக்கையுமே போயிருச்சு. இனிமே இந்த வீட்டு பக்கம் மட்டும் தயவு செஞ்சு வந்துடாத. அக்கா இது மன்னிச்சிருக்கா அக்கா, இன்னொரு இந்த மாதிரி செய்ய மாட்டேன்க்கா. அவன் காலில் வேணா விட்ருக்கா. அந்த நிமிஷம் தாண்டா நம்ம பையன்தான் ரொம்ப கெஞ்சி கேக்குறானே, ஆனா ரொம்ப பாவமாச்சு அப்படியே அவளுக்கு தோணும். அந்த கருணை தாண்டா செக் பாயிண்ட். அழுகாதடா மணி, இப்படிலாம் தப்பு பண்ணாத. வா, இதுதாண்டா சரியான நேரம், அவளை கட்டி அணைச்சுக்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளால என்ன பண்ண முடியும்? உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பொம்பளை ஆசை அடக்க முடியாது. கட்டில் மேல முயல் வட்டதான். அப்புறம் ஏண்டா நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்கல்ல. உன் அக்கா தங்கச்சி இருந்தா இப்படி பாப்பியா? நீ எல்லாம் இந்த பூமிக்கு பாரம் தான்டா. வாங்கண்ணே, வாங்கண்ணே, கையோரம் வாழ வாங்கண்ணே. வீட்டில் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற, இங்கே வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. என் பொண்டாட்டி என்ன சந்தேகப்படுவாடா. எதுக்கு அவன் கூப்பிட்டுருக்காண்ணே? சொல்லுடா. மனோஜாக்கா, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணுமா? தயவு செஞ்சு வானே. ஏய், என்னடா அவன் என்கிட்ட சொல்ல போகிறேன்? கொடுக்க வேண்டிய காசு போகிறான், கொடுத்துட்டா.
திருப்பி அவ எதுக்கு என்ன கூப்பிடுறா? உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணுமா? ரகசியமா? என்கிட்டயா? ஆமாண்ணே, ஓசிலே படம் பார்க்க வருவீங்களா? என்னடா சொல்ற நீ? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காசுலாம் வேணாண்ணே, காசு தர வேணாம். ஆ? வாங்கண்ணே, அட வாங்கண்ணே. நீ விட்றா. வனஜா, இந்த தொடுக்கிட்டு அங்கிருந்து கேட்குற ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. நீ கூப்பிட்டாச்சின்னு சொன்னா எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறா. வனஜா, நீ கூப்பிட மாட்டேன்னு நான் நினைச்சேன். நீ என்னை கூப்பிட்டுருக்குற. என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்குது? என்கிட்ட இருக்கிற பணமா இல்லை வேற ஏதாச்சுமா? சொல்லு வாழத்தோப்பு வனஜா. தட்டாந்திரையில் பாய் விரிச்சு ரெடியாக இருக்குது, டங்குச்சிக்கு கட்டலும் ரெடியாக இருக்குது, பெட்ரூமில் பெட்டு ரெடியாக இருக்குது. நான் எங்கே போகட்டுன்னு நீ சொல்லு வனஜா. சீக்கிரம் சொல்லு வனஜா, நான் போகிறேன். கொஞ்சம் முன்னாடி வாங்கண்ணே. சொல்லு வனஜா. திரும்பி நில்லுண்ணே, இந்த பக்கம் திரும்பி நில்லுண்ணே, அப்படியே இருண்ணே. சரி, நீ என்ன வனஜா என்கிட்ட எதிர்பார்க்குற? சொல்லு வனஜா. உங்கள்கிட்ட எல்லா சுகத்தையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். இப்போ என்ன சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக என்ன நீங்கள் வர வச்சிருக்கிற? சொல்லு வனஜா, சொல்லு. என்னால் தாங்க முடியல, சீக்கிரமாக சொல்லு வனஜா. என்ன வனஜா பண்ணுற? சொல்லு வனஜா. டேய் தொடுக்கு, நீ இருக்கிறதுனால தானே வனஜா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. நீ போட முதல்ல, நீ கிளம்பி போ, அப்பதான் சொல்லுவா. போ. நன்றி கட்ட நாய. ஏய், உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன். ஏண்டா கிழட்டு பயலே, வட்டி வட்டின்னு எத்தனை பேர் வாழ்க்கைக்கு எடுத்திருப்ப. அதுக்கு நானே கடைசி ஆளாக இருந்துட்டு போகிறேன். இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க மாட்டேன். செத்தர்றா. அக்கா, அடுத்த யாருக்கா? சித்தி காப்பாதன் சித்தி. என்னாச்சுடா? என்னமான குத்திட்டா சித்தி. குத்திட்டாளா? அக்கா, உன்னை என்ன செய்யலாம்? அதான் இன்னொரு குழி வெட்டி இருக்கல, அதில் இவனை போட்டு போச்சிடு. ஏக்கா, இவன் அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டான். உசுரோடையே இவனை புதைச்சிருங்க. இன்னைக்கு நான் உனக்கு நான் நரகத்தை காட்டுறேன்டா. அக்கா, எல்லாம் முடிஞ்சு. ஆனா இன்னொரு குழி இருக்கா?
அந்த குழி எதுக்கா? ஏட்டோடுக்கு போய் கண்ணாடி எடுத்துட்டு வா. அக்கா கண்ணாடி கேட்டீங்களே, எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா அந்த கண்ணாடி எதுக்கா? எட்டோடுக்கு அந்த கண்ணாடியில உன் முகத்தை நல்லா உத்து பாரு. இல்ல எனக்கு ஒன்றும் புரியல. நீ அந்த 3வது குழி எதுக்குன்னு கேட்டல, அந்த கண்ணாடியை உத்து பாரு, உனக்கே புரியும். அக்கா அக்கா நான் எதுவும் பண்ணலக்கா. டேய், எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீ என்னென்ன பண்ணன்ட்டு. ஒரு பக்கம் நாட்டுக்கோழி குழம்பு வேகுதே, இன்னொரு பக்கம் ஒரு நாட்டுக்கோழி சமைக்குது. ஏக்கா நீ தண்ணி பிச்சுற அழகே தனிக்கா. அடடா பழத்தப்பூ உனச்சா, பண்ணையாருக்கே ஒரு வழி பிறந்த மாதிரி நமக்கும் ஒரு வழி பிறக்கும்டா. அக்கா தாகமா இருக்கும், கொஞ்சம் ஜூஸ் சாப்பிடுங்கக்கா. வெள்ளரி தோட்டத்துல விளைஞ்ச கட்டை தானா தேடி வருது என் கிட்ட. என்ன தலை சுத்துது? எத்தனை நாள்கள் உன்னை தொடர்ந்து நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன்க்கா. உன் புருஷன் முடியாம படுத்தது எனக்கு வசதியாயி போச்சு. இன்னைக்குதான் எனக்கு முழுமையான சொர்க்கம்.
தெரியாம பண்ணிட்டேக்கா. அக்கா தெரியாம பண்ணிட்டேக்கா. தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டேக்கா. என்னை மன்னிச்சிருக்கா. என்னை மன்னிச்சிருக்கா. நான் பண்ணது தப்புதான். பண்ணிட்டேங்க. ஊர்ல இருக்கீங்களா உன்னை தொட்டாங்க. ஏன் அந்த பண்ணையார் தொட்டையால நான் தொட்டா என்ன தப்பு? எல்லாரும் உன்னை தொடுறப்ப எனக்கு கொஞ்சம் ஏக்கம் இருக்காத உன் மேல. அக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா. என்னை விட்டுருக்கா. என்னை கொன்றாதக்கா. என்னை தொடுக்குன்னு சொல்லி என்னை எத்தனை தடவை சொல்லி என்னை அசிங்கப்படுத்திருப்ப. சின்ன வயசுல இருந்து உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? நான் பண்ணது தப்பு தான். ஆனா என்ன கொன்றாது. ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போறேன். அக்கா 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 கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டியாடா. விட்டுருக்கா. கெஞ்சி கேக்குறேங்க்கா. வேணாங்க்கா விட்டுருக்கா. என்ன கண்ணம்மா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு ஒண்ணுமே புரியல இல்ல? ஆமாக்கா. வாடி இங்க வந்து உக்காரு. இங்க நடந்தது அசுரவாதம். இது மாரி பாவிங்க எல்லாம் உசுரோட இருக்கிறதே தப்புதான். ஆமா, நீ எதுக்கு கத்தியால குத்தன? அது ஒன்றும் இல்லைக்கா. என் புருஷன் வெளியூர் போயிருக்கான். இவனை சின்ன வயசுல இருந்து நான் பார்க்குறேன். அக்கா அக்கான்னு பாசமா பேசுவான். திடீர்னு தான் தெரிஞ்சிச்சு இவனுக்குள்ளேயும் விஷம் இருக்குன்னு. அதனாலதான் நான் அவனை குத்துனேன். ஆனா என் கையால் அவன் சாகல. கடைசியில நீங்க தான் கொன்னீங்க. எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. உங்களை வாழைத்தோப்பு வனச்சான்னு சொல்றாங்களே, அது எதுக்காக சொல்றாங்க? அதுவா,